ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆபத்தை ஏற்படுத்தும் வெள்ளை சர்க்கரை ஏன்? வெள்ளை சர்க்கரை, வெல்லம் இவை இரண்டுமே கரும்பில் இருந்து தான் தயாரிக்கப்படுகின்றன. இதில் வெல்லத்தை நாம் எவ்வளவு எடுத்துக்கொண்டாலும் நம் உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. அதே நேரத்தில் வெள்ளையாக வர வேண்டும் என்பதற்காக அதிக அளவில் ரசாயனம் சேர்த்து தயாரிக்கப்படும் வெள்ளை சர்க்கரை உடலுக்கு பலவிதத்தில் தீங்கை விளைவிக்கிறது. உண்மையில் நம்முடைய உடல் எடை அதிகரிக்க, அதிலும் தொப்பை உருவாகுவதற்கு இந்த சர்க்கரையை முக்கிய காரணியாக திகழ்கிறது. அதிலும் மது அருந்துபவராக இருப்பின் தேநீர், காஃபி, இனிப்பு வகைகள் போன்றவற்றின் மூலம் அதிக அளவில் வெள்ளை சர்க்கரையை எடுத்துக்கொள்வதுடன் போதிய உடல் பயிற்சியை செய்யாமல் இருந்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்து நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. எனவே நம் உண்ணும் உணவில் வெள்ளை சர்க்கரையை படிப்படியாக தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மருத்துவர்கள். ஆபத்தான வெள்ளை சர்க்கரையை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஆனால் இதனை உடனே நிறுத்தினால் தலைவலி, எரிச்சல், மூச்சு திணறல், அஜீரணம் தொடர்பான கோளாறுகள் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இவற்றிலிருந்து விடுபட அதிக சத்தான உணவு எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். உடல் பருமன் பிரச்சனை உள்ளவராக இருப்பின் அதனை குறைக்க முன்வர வேண்டும். அதற்கு சரியான மற்றும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அவசியமாகிறது. ஏனெனில் நாம் உண்ணும் உணவுதான் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் கட்டுக்கோப்பான உடலமைப்புக்கும் அடித்தளமாக அமைகிறது. சோடா, குளிர்பானங்கள் போன்ற சர்க்கரை நிறைந்த பானங்கள் முற்றிலும் தவிர்த்துவிட்டு அவற்றுக்கு பதிலாக அதிக அளவில் தண்ணீர் பருகுங்கள். காலையில் வெறும் வயிற்றில் 1 லிட்டர் தண்ணீரை பருகுவது வயிற்றில் உள்ள கழிவுகளை அகற்றிவிடும். மேலும் இரத்தத்தில் உள்ள கெட்ட கழிவுகள் வெளியேறவும் உதவும். சராசரியாக நாள் ஒன்றுக்கு நாம் 3 லிட்டர் தண்ணீர் பருகுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஓகே விவாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.